வணக்கம். அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன். உங்களுடைய ஜூலை மாத பிறப்பின் ரகசியத்தை பாருங்கள். யார்? சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசி நேயர்கள் ஜூலை மாதத்தில் பிறந்திருந்தால் எப்படியெல்லாம் இருப்பாங்க? ஏன்னு கேட்டால் அந்த சிம்மரத்திலே அந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் இருக்குது. 7ஆம் நம்பரில் உள்ளவங்க இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள்லாம் பொருளாதாரத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, பொருளாதாரத்தை ஒரு 20 வயசுக்கு மேலே உங்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துக்காக தேடி வெளிநாடு போகிறதா, என்ன பண்ணுறது, படிப்பு என்ன பண்ணுறது, அப்படி திருத்துன்னு இருக்கிறத பெற்றோர்கள் விட மாட்டாங்க. அவங்க கருமை வேணால் இவங்களை இப்போ உற்சாகப்பட விட மாட்டாங்க. ஏன் உற்சாகப்படனா, துருன்னு நீங்கள் ஸ்பெஷலாக இருப்பிக்கிறதுனால ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே வந்துடும். அப்போது அந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த கேது பகவானுடைய ஆதிக்கமுடைய இந்த ஜூலை மாதம் 7ஆம் நம்பருக்குடையவங்க அவங்க எப்படி இருப்பாங்க? ஒவ்வொரு விஷயத்தையும் என்னடா கிருஷ்ணா ராமா அன்னு மண்டையில் போட்டுக்கிட்டு போய் விநாயகர்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில பேர் வெளியிலேயே சொல்ல முடியாது. உடல் இந்த இடத்துல பாருங்கள், ஜூலை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் செப்பரேட்டாக பிரச்சனையை கொடுக்கும், அறிவு செப்பரேட்டாக பிரச்சனையை கொடுக்கும். இந்த அறிவுக்கும் உடலுக்கும் தான் இங்கே பிரச்சனையே இருக்குது. உங்கள் உயிரும் உங்கள் உடலும் படுகின்ற பாடு. அந்த 20 வயசுலேருந்து இந்த 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பாருங்கள், திருமணம் நடந்திருந்தால் ஏண்டா நடந்ததுன்னு கேட்பாங்க. திருமணம் நடக்கலைன்னா எப்போ சாமின்னு நடக்கும், ஏன் நடக்க மாட்டேனுது, நான் அப்படி என்ன இந்த கலியுகத்தில் நான் பிரச்சனையாக பிறந்துட்டேன், ஏங்க இப்படி இருக்குன்னு கேட்குற ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எதெல்லாம் அடையணுமோ அதெல்லாம் அடைஞ்சிடுவீங்க. ஏன்னு கேட்டால் உங்களுடைய ஃபண்டமெண்டல் பேஸ் இருக்குல்ல, அது தெளிவாக இருக்கும். அடுத்தவங்க உங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ண முடியாது, தெளிவாக இருக்கும். கேட்டவுடனே சரின்னு பட்டால் டக்குன்னு பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய ஸ்பெஷல் குணம். அதுவும் அந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுடைய ரொம்ப 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 அற்புதமான விஷயம், கேட்டேன் கிடச்சிது, வாங்கினேன் செஞ்சிட்டேன், கேட்டாங்க கொடுத்துட்டேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா 8ல் இருக்கிற அந்த சனி பகவான் உங்களை ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்குவான், ஒரு கட்டாயத்துக்கு நீ அகப்படுவீங்க. ஒரு பல சூழ்நிலைகள் எவ்வளோ நெறிமுறையாக வாழ்ந்திருந்தாலும் நெறி தவறக்கூடிய சூழ்நிலையை இப்பொழுது உங்களுக்கு வரும். அந்த வீட்டு அதிபதி 11 புதனுடைய வீட்டில் இருக்கானா, வர்றதெல்லாம் செவ்வாயுடைய சாரத்துலேயும் ராகுவோட சாரத்துலேயும் புதனுடைய சாரத்தில் வரனா அறிவு ஒரு விதமாக வேலை செய்யும். குறுக்கு வழியில் பூந்து வெளியில் வரலாமான்னு பார்ப்பீங்க. இந்த மெரிட்டில் எடுக்கக்கூடியவங்க மெரிட்டில் எல்லாம் நல்லா அற்புதமாக வருவாங்க. இந்த சிம்மராசிக்காரவங்க மேல் படிப்பு நிறைய படிக்கலாம், படிக்கிற எண்ணங்கள் தோணும், அந்த வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் வராது இருந்தவர்களுக்கு வாய்ப்பு வரும். வாய்ப்புகளை தவற விட்டு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வாய்ப்பை பொன்னான வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஆகையினால் லட்சியங்கள் நீங்கள் வைத்தால் கண்டிப்பாக உங்கள் உடன் அலட்சியம் உள்ளே வராது. அலட்சியத்தை நீங்கள் வைத்துட்டீங்கன்னா உங்களால் கடுகளவு உயரப்போக முடியாது. காரணம் என்னென்னா, சோம்பேறித்தனம் வந்துடும். பூர்வ புண்ணியம் உங்கள் தாத்தா பாட்டி அல்ல வீட்டில் அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்தை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போகிறதோ, திருமண சம்பந்தமான விஷயத்தில் அகப்படுவதோ, இல்லை நீங்களே எல்லாத்துக்கும் நியாயம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையோ இருப்பீங்க. இந்த ஜூலை மாதத்தில் பிறந்து சிம்மராசியாக வாழக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான மனிதர்கள். ஏன்னு கேட்டால் தாத்தாவும் அவங்க தான், அப்பாவும் அவங்க தான், அவங்களும் அவங்க தான். இந்த அறிவாளி மண்டை ஃபுல்லாக அவ்வளோ சிந்தனையும் என்ன, நடுவில் ஒரு கோபம் ஒன்று இருக்குது. அந்த கோபத்தால் சில நீங்கள் பேசுகிற உண்மை வார்த்தை மற்றவர்களுக்கு கோபமாக தெரியும். ஆனால் மறுநாள் கேட்டிங்கன்னா மறந்துடுவீங்க, அது தெரியாது. சிம்மராசியோட லவ்லியான விஷயம், அந்த நேரத்துக்கு சரி தப்பு நியாயம் இதை தான் பேச தெரியும். அடுத்த ட்ரிப்பு நான் அப்படியா சொன்னேன், ஓ அப்படி சொல்லியிருந்தால் நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, அவங்களே திருப்பிட்டு கேட்பாங்க. இல்லைங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு நான் சொன்னேன்னா அவங்க வந்தவங்க சமாளிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கம்பீரமான தன்மை ஜூலை மாதம் பிறந்தவர்களுக்கு இருக்கும். பலன்களை கேட்பது பெருசல்ல, அந்த பலன்களை உங்களுக்கு நடக்குதா
எப்படி நடக்குதுன்னு கமாண்டில் போடுங்க. உங்களுடைய கமாண்டை பொறுத்து தான் நாங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உங்களுடைய யுக்திகளை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் வானமண்டலத்தில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஏற்படுகின்ற செல்களின் அணுக்களுடைய செயல்பாடுகளை, அந்த அணு ஆற்றலை நாங்கள் என்ன பண்ணோம், செல்களுக்கு கொண்டு வரோம். அந்த செல்கள் மூலம் சரீரமாக கொண்டு வந்து சரீரம் என்னென்னலாம் பண்ணுது, எப்படி ராக்கெட் விடுறதுக்கு நிறைய உள்ளுக்குள்ளே பொருள்லாம் வச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த நிமிடத்தில் தட்டி விட்டால் அது என்ன செய்யணும்னு சொல்கிறோமோ அது மாதிரி செய்யுதில்ல. அதே போல் தான் ஜோதிடர்கள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கள்கிட்ட கொடுத்தோன்னே இந்த வினாடி பொழுதில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், இன்னும் உங்களை எங்கே தட்டுனா நீங்கள் எப்படி உயர போவீங்க, எப்படி உயர போகிறவங்க கீழே எங்கே தெரியாத அவஸ்தைப்படுறீங்கன்னு எப்படி உங்களை இறக்கணும். இதுக்கு தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வாழக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையோட நுட்பத்தை நீங்கள் பார்க்கும்போது மிக சிறப்பாக இருக்கும். இந்த நிமிடத்தை நீங்கள் கோட்டை விட்டீங்கன்னா பின்னாடி ரொம்ப அவதிப்படுவீங்க. 8ல் இருக்கிற சனி உங்களை விட்டுடாது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு படிக்கட்டு நீங்கள் தாண்டி போகும்போது உங்களை நீங்கள் உணர்ந்து போக வேண்டும். உங்களை உணர்ந்து போகாத அளவுக்கு உங்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களோடு வருவார்கள். அவர்களை உணர்ந்து அவர்களோடு நீங்கள் எப்படி பழகணும்னு புரிந்து நீங்கள் செயல்பட வந்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக உங்களுடைய கருத்துக்கள் இந்த வாழ்க்கைக்கு பயன்படுமா, இல்லை வாழ்க்கையோடு எந்த நேரத்தில் பயன்படும், அதை நாங்கள் எப்படி பயன்படுத்தலாம் என்ற கேள்விகளுக்கு அருமையான பதிலும் நுட்பமான விஷயமும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொண்டு நாங்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு, நீங்கள் வெறும் ஜாதகம் கட்டோன்னு நினைக்கிறீங்க, கட்டம் இல்லைங்க. உங்களோட வாழ்க்கையின் திட்டம், உங்கள் வாழ்க்கையோட அணு ஆற்றல் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் வேதனைக்கு ஆளாகிறாங்க, எந்த வினாடி பொழுது அவங்க தவற விட்டதுனால இந்த வேதனைக்கு வந்தாங்க, செயல்திறன் எப்படி குறைஞ்சிது, எப்படி நம்ம அதை உணராத போனோம், இப்படியெல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கும் போது அவர்களுக்கு சொல்லும்போது பார்த்தா, ஆமாங்க இந்த இடத்துல தாங்க நான் தவற விட்டேன், இதை நான் நல்ல வேளை இந்த இடத்துல சொன்னீங்க, சரி இதை நான் எப்படி அடையணும், அதை போய் எப்படி கவர் பண்ணும்போது உங்களுடைய ஜாதக ரீதியாக நாங்கள் எடுத்து சொல்லுவோம். இந்த மாதிரி பிளானட் இந்த இடத்துல வரும்போது அந்த இடத்துல இந்த கோச்சாரங்களை நெருங்கும்போது இதையும் அதையும் கனெக்ட் பண்ணுங்கள், சரியாயிடும். அதுதாங்க அதுக்குள்ள பரிகாரம் என்ற ஒரு நுட்பமான விஷயத்தை நாங்கள் சொல்லி தரும்போது அதை உணர்கிறது அடுத்த ஜெனரேஷனுக்கான அடிப்படைகளை தான் இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இது ஒரு சயின்டிஃபிக்கானதான். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்பதே உங்களுக்கு வாரிசுகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோமோ அதை உங்களுக்கு விதைக்கிறோம். நீங்கள் உங்களோட வாரிசுகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுதும் அதை உணர்த்தும் போது தான் தெரியும். உங்களால் முடிந்தது நீங்கள் உணர்த்துங்க. அவங்களை பற்றிய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அவர்களை எங்களோடு உட்கார வச்சு நீங்கள் பேச சொல்லி பாருங்கள். அவங்களுடைய நுட்பமான அறிவு எந்த அளவுக்கு இருக்குது, அந்த இடத்துல நம்ம எப்படி குறுக்கிட்டு அவங்களுடைய வளர்ச்சியை கம்மி பண்ணுறோன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னு கேட்டால் கால சமுதாயத்தை நீங்கள் கடந்து போவதற்காக பொருளாதாரத்தின் மீது நீங்கள் பயணிப்பதனால் பொருளாதாரத்தை வச்சு அந்த பிள்ளையோட புத்திசாலித்தனத்தை வீணாக்காதீங்க. இது இந்த 18 வயசுலேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க பாருங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் மிக மிக அற்புதமாகவும் அருமையாகவும் இருக்கும். ஆகையினால் இந்த மனிதர்கள் மிக சிறப்பாக வாழுவதற்கான இந்த காலம், இந்த ராசிக்கு அதிபதி லாபத்தில் இருப்பதனால் அந்த லாபத்தை எப்படி அடையலாம் என்ற ஜூலை மாதத்து அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பு நேயர்களே, நாம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப பொதுவான பலன்களை நாம் பேசியிருக்கோம். இந்த பொதுவான பலன்கள் மூலமாக பல விஷயங்களை இணைத்து பேசுவதற்கு உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்கள் ஜாதகத்தின் மூலமாக எங்களுடைய இந்த பலன் சரியாக இயங்குகிறதா இல்லை மாறுபட்டு இயங்குகிறதா என்று தெளிவுபடுத்துவதற்கு என்னுடைய நம்பர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாக காண்டாக்ட் செஞ்சிங்கன்னா இந்த நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்கள் உங்களுக்கு துணை புரிவார்கள். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களையும்
ஒவ்வொரு இடையூறுகளையும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக கோச்சாரத்தின் மூலமாகவும், அந்த கிரக சாரத்தில் ஒரு கிரகம் நிற்கிறதுனா அந்த கிரகத்தின் சாரத்திலும் ஒரு ராசி வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு ஏற்றாற்போல், அந்த சாரத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பலனை முன்ன பின்ன அசைச்சு பார்ப்பதற்கு இந்த ஜோதிட கணிதம் அங்கே வழிவகுத்துள்ளது. அதன் மூலமாக நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த நகரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் பிறந்து எந்த மாதத்தை நீங்கள் துணை கொண்டு அந்த கருத்துக்களை கேட்டாலும் சரி, உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கும் உதவுவதற்கு, உங்களுக்கு நல்ல தெளிவை தருவதற்கு இதற்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை கவனித்து அதன் மூலம் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்.